தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றிலே ஆண்டவர் நம்ம ஒருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கின்றார். கடந்த காலம் முழுவதும் நம்மை காப்பாற்றிய தேவன் மீண்டுமாக ஒரு நாளை கொடுத்திருக்கின்றார், ஒரு வாரத்தினை கொடுத்திருக்கின்றார். அதிலே அவர் நம்முடைய கரங்களை பற்றி வழிநடத்த வேண்டும் என்று திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கோராக இருக்கின்றார். ஆகவே அந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களில் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம்
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் மனப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு துயாவியாரி ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை முத்துக்கள் 7 முதல் 9 முடிய. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நான் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உள்ளவர்,
பதிலுரை பாடல் திருப்பாடல் 63 தியானிக்க வேண்டிய பகுதி 1, 2, 3 மற்றும் 4, 5, 7, 8 பல்லவி. கடவுளே, என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. Amen.
இரண்டாவது வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 2. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ளபடியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது என இறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய உழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16, இறைவசனங்கள் 21 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமைக்குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தாம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறோம் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரினில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையுடன் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க விரும்புகின்றோம். மனிதர்களாகிய நாம் எதுவும் எனக்கு லேசானதாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். மனிதர்களாகிய நாம் எதுவும் எளிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆகவே தான் பல நேரங்களில் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடர்பாடுகள் அல்லது ஒரு சோதனை அல்லது துன்பம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றோம், அதை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஒருவேளை கடவுளை நிந்திக்கின்ற மனிதர்களாக மாறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் துறக்க வேண்டும். சிறப்பாக தன்னிடம் இருக்கிற சந்தோஷத்தை துறக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இயேசுடைய பாடுகளில் பங்கேற்க நமக்கு எல்லா ஆற்றலும் கிடைக்கும், எல்லா சக்தியும் கொடுக்கும், அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற வல்லமை கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். என் வாழ்வில் நான் அடிக்கடி கோயிலுக்கு செல்லுகின்றேன், திவ்யனற்கரை வாழ்கின்றேன், விவிலியம் வாசிக்கின்றேன், இன்னும் மற்ற காரியங்களை செய்கின்றேன். இருந்த போதில் என் வாழ்விலே ஒரு சோதனை மேல் சோதனை, துன்பத்தின் மேல் துன்பம் வந்து கொண்டே இருக்கின்றது என்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த துன்பங்களையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்று, அதை நான் லேசாக மாற்றுவேன், அதை எளிமையாக மாற்றுவேன், அது உனக்கு வாழ்வை சீர்தூக்கி பார்க்கின்றதாக இருக்கும் என்று அற்புதமாக சொல்லுகின்றார். ஆகவே தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற நீ விருப்பமானால் உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி என்று சொல்லுகின்றார். இதையே மத்திய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38வது திருவசனத்திலே நாம் தியானிக்கின்றோம். தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர் என்று சொல்லுகிறார். தன் சிலுவையை சுமக்காமல் மகிழ்ச்சியை மட்டும் நான் அனுபவிப்பேன், ஆனால் என் குடும்ப வாழ்விலே என் பணித்தளத்திலே சோதனைகள் துன்பங்கள் வரும் பொழுது நான் அதை உதறி தள்ளிவிட்டு ஓடுகின்றவனாக இருந்தால் நீ கடவுளுடைய சீடராக முடியாது என்பதை சொல்லுகின்றார். ஆக அவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என்று கருதப்படுவர் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் நாமும் பல நேரங்களில் குடும்ப வாழ்வில் இந்த சோதனைகளும் துன்பங்களும் அவை வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து காப்பாற்றுகிறார். இந்த முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கில் புலம்புகின்றார், கடவுளே நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நீர் ஏமாற்றிவிட்டீர், நான் எது போதித்தாலும் எனக்கு எதிராக வந்து கொண்டிருக்கின்றது, எல்லாரும் எனக்கு எதிராக பேசுகின்றார்கள், எங்கு பார்த்தாலும் நான் போராட்டம் போராட்டம் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றேன். எல்லா இடத்திலும் போராட்டங்கள், எல்லா இடத்திலும் கலவரங்கள், எல்லாவற்றிலும் மக்கள் உதறி தள்ளுகின்ற வாழ்க்கையை பார்க்கின்றோம் என்று அவர் புலம்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய சூழல். இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்திக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸ், இந்த நோய் மக்களை தாக்கி இந்த போராட்டத்திலே எல்லாரும் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்த பொழுது நாம் அதை உதறி தள்ளிவிட்டு சென்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை
ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அது எனக்கு தேவையில்லை, நான் இப்படி தான் இருப்பேன், நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன் என்று சொல்லும் பொழுது நாம் லேசான காரியத்தை ஏற்றுக்கொள்வர்களாக வைக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு எல்லா அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவராக இருக்கின்றார். அப்பொழுது நாம் அவற்றின் வல்லமையை ஏற்றுக்கொள்வராக இருக்கும். சீராக் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 29வது திருவசனை வாரி சொல்லும். தீ, கல்மழை, பஞ்சம், சாவு ஆகியவையெல்லாம் தண்டனைக்காக படைக்கப்பட்டவை என்று சொல்லப்படும். தீ, கல்மழை, பஞ்சம், சாவு ஆகியவையெல்லாம் தண்டனைக்காக படைக்கப்பட்டது. ஆகியவற்றை கண்டு நாம் பயந்து ஓடக்கூடாது என்று சொல்லுகிறோம். அதை எதிர்த்து நின்று வெற்றி கொள்ளுகின்ற மக்களாக வேண்டும். அவ்வாறு வெற்றி கொள்ளுகின்ற மக்களாக இருக்கும்போது ஆண்டுடைய கரம் நம்மை பற்றி வழிநடத்துகின்றதாக இருக்கும் என்ற உணர்வோடு உன்னுடன் கண்களை முடிச்சு நிற்போம். அன்பு தெய்வமே இறைவா, ஆராதிக்கின்றோம், வழிகிறோம், போற்றுகின்றோம். இந்த அருமையான வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாக எங்களுடைய இல்லத்திலே அமர்ந்து ஜெபிக்கின்ற நல்ல வாய்ப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவரே, ஏதோ ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டார், அவருடைய ஆன்மாவை இழக்கும் பொழுதானால் ஒன்று பயனில்லை என்று சொல்லுகிறேன். ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற சிறுவைகளை சுமந்து கொண்டு எங்கள் ஆன்மாவை காக்கின்ற மக்களாக நாங்கள் என்றும் பின்தொடர்கின்ற வல்லமையை தான் இன்றைய நாளிலே நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஜீவநல்ல பிதாவே, ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த ஆசீர்வாத நேரத்தில் நாம் கேட்கின்ற எல்லாவற்றையும் நம் தேவன் தருகின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, அகில உலக திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம். திரு அவை ஆண்டு வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் எல்லோருக்கும் துயாவின் வல்லமையை பொழிந்து நிறைவாக அவர்களை வழிநடத்த ஆண்டவரை மன்றாடுகின்றோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் தொடர்ந்து
தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்ன தெய்வமே, இந்த காலத்திலே நாங்கள் சந்திக்கின்ற இந்த சிலுவைகளை எல்லாம் சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுகின்ற நல்ல வரத்திலே எங்களுக்கு தந்தருள ஆண்டவரே மன்றாடுகின்றோம். மருத்துவமனையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள், கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், முதியோர் அனைவரையும் மற்றொரு கருத்தில் ஒப்படைக்கின்றோம். எல்லோருக்கும் வேண்டிய தெய்வீக ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களுடைய தெய்வீக பிரசனத்தில் கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவரை மன்றாடுகின்றோம். எங்களுக்காக ஜெபிங்கள் என்று கேட்ட மக்களை நினைவு கூறுகின்றோம். அவருடைய விண்ணப்பங்களை ஏற்று தெய்வீக ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவரை மன்றாடுகின்றோம். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு சமர்ப்பித்த இணைய மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு வேண்டிய கிருபையை படித்து ஆசீர்வாதம் நிரப்ப வேண்டுமாய் என் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காக புனித திருவையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலைக்கு மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளான ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சிடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருக்கும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினர் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தானியங்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் கிறிஸ்துவின் புனித காத்துகளை வழிபடுகிறோம். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. நினைவின்றி வாழ்வில்லை. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயதானம் நீ, இருளில் தீபம் நீ, உதய
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே,
பாபஸ்ரீ கருத்துக்கள் நிறைவேறும் எதிர்ப்பரின் கருத்துக்கள் நிறைவேறும் நம் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேற சிரிப்போம் விண்ணுலகில் கைகளில் தந்தையே மது பெயர் மீதான பற்று பெருக மது ஆட்சி வருக மது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவங்களுக்காக இப்பொழுதும் ஆமாம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய